கோதாவரி மாவட்டம் சுன்னாபுரால்லா பள்ளி அப்படின்ற ஏரியால ராமாராவ் என்பவருக்கு அவருடைய மகள் லதா ஒரு 20 வயது மகள் கடந்த 24ஆம் தேதி திருமணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. திருமணத்தன்று மணமகளுடைய வீட்டில இருந்து அங்கே உள்ள மணமகள் உறவினர்கள் எல்லாம் ஒரு லாரியில மணமகனுடைய ஊருக்கு போறாங்க. மணமகனுடைய ஊருக்கு திருமணத்தன்றுக்கு உள்ள நுழையும் பொழுது அவங்கள ஒரு ஐதீகம், திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றால் இந்த மணமகன் மணமகளை ரெண்டு பேரையும் பார்த்தானே ரொம்ப எல்லாரும் கண் வச்சிருவாங்களா இல்லையா? அதுக்காக திருஷ்டி கழிக்கிறதுக்கு பல்வேறு விதமான நடைமுறைகளை ஒவ்வொரு ஆளும் யோசனை பண்ணி ஐடியா பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த குரூப் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய மூட நம்பிக்கை என்னன்னா, எந்த ஊருக்கு மணமகள் போறாளோ அந்த ஊரினுடைய எல்லையிலேயே வண்டியை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டி அந்த இடத்துல இருந்து அந்த ஊரினுடைய என்ட்ரன்ஸ்லயே அந்த திருஷ்டி கழிச்சு அங்கிருந்து மேலதாளத்தோட மணமேடை கூட்டிட்டு போகணுன்றது ஐதீகம். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா, கிராமத்துல உள்ள என்ட்ரானவனையும் லாரியை நிப்பாட்டி அந்த லாரியில இருந்து 50 பேரு மணமகள் அவனுடைய உறவினர் எல்லாம் இறங்குறாங்க. மணமகனுடைய வீட்டார் ஆரத்திலாம் எடுத்து திருஷ்டி கழிச்சு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போறப்பதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? திருஷ்டி கழிச்சிட்டாங்களா, கழிச்சோடனே இவங்க இப்படி லாரி இறக்கி விட்டு இப்படி கூட்டிட்டு போறாங்க. வண்டியை ஓட்டிட்டு வந்தது பெண்ணுடைய தகப்பனார் ராமாராவ் தான் ஓட்டிட்டு வர்றாரு. திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகல. கூட்டு போன ஒரு கொஞ்சம் ஆளுகளை கூப்பிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு தள்ளி விடுங்கன்றாரு. பின்னாடி எல்லாரும் வண்டியை தள்ளுறாங்க, லாரியை தள்ளுறாங்க. லாரி ஸ்டார்ட் ஆயிருது. பார்த்தா லாரி கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. பிரேக் பிடிக்க முடியல. ஆரத்தி எடுத்துட்டு போயிட்டு இருந்த அந்த மணமகள் உட்பட அவருடைய உறவினர் அந்த கும்பலுக்குள்ள வண்டியை விடுறாரு. அந்த மணமகள் ஸ்பாட்லயே உடல் நசுங்கி இறக்கக்கூடிய ஒரு நிலை. 4 பேர் ஸ்பாட் அவுட்டு, இன்னும் 4 பேர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க என்ற செய்தியை நாம பத்திரிகைகள்ல படிக்கிறோம். அப்ப இது எதுக்காக இந்த வேலையை செஞ்சாங்க? மணமகனையும் மணமகளையும் பார்த்து கண்ணு பற்றும் அப்படின்றதுனால நாங்க திருஷ்டி கழிச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி திருஷ்டி கழிக்கிற வேலை நடந்திருக்கு. ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா லாரியில கொண்டு போய் மணமேடையில இறக்கி விட்டுருந்தா கல்யாணம் முடிஞ்சிருக்கும் 5 நிமிஷத்துல. இங்க என்ன பண்றான், இது நாங்க திருஷ்டி கழிக்க போறோம்னு இடையில இறக்கி விட்டதுதான் இப்ப பஞ்சாயத்து. ஏன் இந்த மாதிரி வேலையை பாக்குறீங்க? திருஷ்டி கழிச்சாதான் அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இத்தனை பேர் திருஷ்டி கழிக்காம கல்யாணம் பண்ணி நல்லபடியா புள்ள பெத்து நல்லபடியா வாழ்ந்து மரணிக்கலையா? திருஷ்டி கழிச்ச ஆளுகள்லாம் ஸ்பாட் அவுட் இந்த மாதிரி ஆன எத்தனை கல்யாணம் இருக்கு? திருச்சி ஸ்ரீரங்கத்துல இதே மாதிரி ஊர்ல உலகத்துல உள்ள ஐதீகத்தை எல்லாம் வச்சு ஒரு கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? 2003 2004 நடந்த சம்பவம். திருச்சியில ஒரு திருமணம் நடக்குது. அந்த ஜெயஸ்ரீ என்ற பெண்மணி அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஐதீகம்லாம் பார்த்து கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்தினுடைய உச்சியில ஹோமத்தை வளர்க்குறோன்ற பேர்ல ஃபுல்லா எல்லாத்தையும் தீயப்படுத்தி எரிய விட்டு எத்தனை பேர் 50 பேருக்கிட்ட ஆளு காலி, மணமகன் உட்பட. மணமகள் மட்டும்தான் அந்த காப்பாற்றப்பட்டால். பார்த்தோமா இல்லையா? அப்ப நீ இவ்வளவு திருஷ்டி கழிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் நீங்க கழிக்கிற திருஷ்டிலே எல்லாமே எரிஞ்சு நாசமா போச்சு. போட்டு ஹோமத்தை அப்படியே அள்ளி அள்ளி நெய்ய ஊத்தி ஊத்தி இங்க தீய புத்தி வளர்க்க மண்டபத்துக்கு மேல உள்ள கூரை தீ பிடிச்சி எரிஞ்சு இவங்க வச்ச ஹோமமே இவங்களுக்கு கொல்லிக்கட்டையா மாறிச்சா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அப்ப நீங்க திருஷ்டி கழிக்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையா நம்மளுடைய மக்கள் மத்தியில இன்றளவும் இருக்கிறத பாக்குறோம். முஸ்லீம்கள் மத்தியில இது இருக்கு. கண்ணேரு ராசாவுக்கு கண்ணு பட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி இப்படின்னு அமுக்குறது. தடன்னு கையில சழக்கு சத்தம் வந்துச்சுன்னு வைங்க, எவ்வளவு கண்ணீர் உனக்கு அப்படின்னு ஒரு டைலாக் விட்டுக்கிறது. அதே மாதிரி ஆரத்தி எடுக்கிறது. ஆரத்தில அந்த சிவப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அநியாயத்துக்கு கண்ணீர் உனக்கு இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி மிளகா சுத்தி போடுறது இன்றளவும் கிராமங்கள்ல இருக்கு.
நம்ம மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மிளகா சுத்தி போட்டு அதை வந்து தீயில போட்டு எரிச்சா, அதே மாதிரி வந்து உப்பு இந்த மிளகா இதெல்லாம் வந்து ஒரு அட்டைப்பெட்டியில வச்சு எரிப்பாங்க. எரிக்கிறப்ப தட தடன்னு சத்தம் வரும். வர்ற சத்தத்தை பார்த்து எவ்வளவு பெரிய திருஷ்டி பாத்தியா. நெருப்புல உப்பள்ளி போட்டா தட தடன்னு சத்தம் வரதான் செய்யும். இந்த சத்தம் வருதுன்னு கூட உனக்கு தெரியாதா? அப்படி சத்தம் வர்றதுனால திருஷ்டி இருக்குன்னு அர்த்தமா என்ற ஒரு சாதாரண ஒரு சிந்தனை திறன் கூட இல்லாம இந்த மாதிரி செய்யக்கூடியதை பாக்குறோம். அதோடு மட்டும் இல்லாம வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பொட்டு ஒண்ணு வச்சு விடுவாங்க இந்த இடத்துல, இல்லாட்டி இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல வைப்பாங்க. என்னன்னு கேட்டா அந்த கண்ணு பட்டு வரக்கூடிய அந்த எஃபெக்ட் எல்லாம் அந்த பொட்டு அப்படியே வாங்கி உள்ள திணிச்சிருமா. என்னப்பா இது? இந்த மாதிரி நீ நம்புனா அப்ப அல்லாஹ்வை நம்புறதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மேலதான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மையோ தீமையோ அவனை கொண்டுதான் நான் செய்ய சக்தி பெறேன். அலா குல்லி ஷையின் கதீர், அவன் தான் அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் உடையவன் அப்படின்றதுனா நம்புறீங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி பாக்குறதுனால இவனுக்கு எஃபெக்ட் வந்துடும், அவன் ஆள் காலி ஆயிருவான். இத வந்து நீ வந்து வீட்டுல வெளியே கட்டக்கூடிய இந்த கத்தாலையும் இந்த படியார கல்லும் ஒரு எலுமிச்சம்பழத்துல 2 மிளகாத்தை கோர்த்து நீ தொங்க விடக்கூடிய இது வந்து உன்னுடைய திருஷ்டி எல்லாத்தையும் உள்ள வாங்கிரும்னா அப்ப எதுக்கு அல்லாஹ் இருக்கிறான்? இப்ப அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது அதுக்கு வந்து சரியான முறையில பதில் இல்லை. அப்ப வந்து இந்த கண்ணேறுன்றதுனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது. திருஷ்டின்ற ஒன்னே கிடையாது. அப்படி திருஷ்டி வந்து சாவுறது, கண்ணேறு வந்து சாவுறதா இருந்தா உலகளகி ஐஸ்வர்யா ராய் நேரம் செத்துருக்கணும். அவன் மேல எத்தனை பேர் கண்ணு வைக்கிறாங்க? அப்ப கண்ணு வச்சு அவன் நல்லபடியா தான் இருக்கிறா. அவன் நல்லா பிள்ளையெல்லாம் பெத்துக்கிட்டு பிள்ளைய தூக்கிக்கிட்டு போய் கேன்சர் திரைப்பட விழால பிள்ளையோட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவன் அதே மாதிரி உலக அதிசயங்கள்னு சொல்லி ஏழை காட்டுறான். ஏழை எத்தனை பேர் கண்ணு வச்சிருப்பான்? சீன பிரிஞ்சு வர கண்ணு வைக்காதால எத்தனை பேர் இருக்கிறான்? இப்ப எல்லாரும் கண்ணு வைக்கிறான். அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க தானே செய்யுது. தாஜ்மஹால் அழிஞ்சு நாசமா போச்சா? ஈபில் டவர் கவுந்துருச்சா? அப்போ பிரமிடுகள்லாம் உடஞ்சு போச்சா? அப்ப இதுல இருந்து என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? நீங்க கண்ணு வச்சதுனால யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? நடிகர்கள் தான் ஊர்ல இல்ல இவனைத்தான் ஊர்ல உள்ள அதிகமா ரசிச்சு பாக்குறான். நடிகர்கள்லாம் செத்துட்டானா? அவன் வந்து 70 வயசாகியும் வந்து ஏதோ 18 வயசு பையன் மாதிரி அவனுக்கு மண்டையில உள்ள முடியெல்லாம் கொட்டி போனாலும் அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இப்பயும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு பொழுது இதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? 70 வயசாகியும் 15 வயசு பொம்பளையோட ஆட்டம் போட்ட நடிகர், முதலமைச்சரா இருந்து ஆட்டம் போட்ட நடிகர் எல்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்ப வந்து இதெல்லாம் என்ன நமக்கு காட்டுது? கண்ணேறுன்றது பொய்ன்றதை காட்டுதா இல்லையா? அப்ப வந்து கண்ணேறு என்பது இல்லை. இதை நாம முதல்ல கவனத்துல கொள்ளணும். இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கழிச்சு கட்டின பொருள் இருக்குல்ல, அதை போய் என்னத்தையா மிதிச்சிங்க அல்லது தாண்டிங்கன்னு வைங்க, கவட்டைக்குள்ள கட்டி வந்துடும். இப்படி வேற நம்புறாய். பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு 2 மிளகாவத்தோட எவனோ வாங்கிட்டு போறேன் கீழே போட்டு போயிட்டான்னு வைங்க, அதோட இத பார்த்து போ, கழிச்சு கட்டினதை தாண்டினா அதோட உனக்கு ஏறிடும். அந்த கழிச்சு அந்த இங்க உள்ளதெல்லாம் வந்து எப்படின்னு பாரு. இப்ப நம்ம வந்து ஒருத்தன் கண்ணு வைக்கிறானா, அதை வந்து கழிச்சு கட்டுறான். கழிச்சு கட்டும் பொழுது அந்த எஃபெக்ட் ஃபுல்லா அதுல இறங்கிருமா. அதுல இறங்கி அதை கீழே போட்டவனு இவங்க தாண்டும் பொழுது அது கப்பைக்குள்ள கிளம்பிடும் இவன் நம்புறானா? இது என்ன நம்பிக்கை? இந்த மாதிரி நம்புறது வந்து படைச்ச இறைவனை இழிவுபடுத்துறதா இல்லையா? படைச்ச ரஹ்மான வந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையா இல்லையா? செய்யற வேலை சாதாரண ஒரு வேலை மாதிரி தெரிகின்றது. ஆனால் அது இறை நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய ஒரு விதத்துல இருக்கின்றதை யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்லாம் இதையெல்லாம் கவனிக்கின்றது. இதனால உனக்கு என்ன ஏற்படும்? ஆனா சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரலாம். கண்ணேறுன்றது உண்மைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கே, அப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். இதை வந்து நாம மறு ஆய்வு பண்ணி அனைத்து ஆலிம்களையும் கூப்பிட்டு ஆய்வு செய்து ஒரு ஆய்வு முடிவுகளை நாம அறிவித்திருக்கின்றோம். கண்ணேறு என்பதே கிடையாது. இது போன்ற கருத்தில் அமைந்த ஹதீஸ்கள் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய, அடிப்படை நிகழ்வுகளுக்கு முரண்படக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதனால இதை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. எப்படி வந்து ஒரு பெண்ணிடத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞரை பால் குடிக்க சொன்னாங்க, அந்நிய பெண்ணிடத்துல பால் குடிக்க சொன்னாங்கன்னு வர்ற செய்தி பொய்யான செய்தியோ, எப்படி ஒரு பேரிச்சம்பழத்தை திண்டா அவனுக்கு வந்து சூனியமோ விஷமோ பாதிக்காதுன்னு உள்ள செய்தி பொய்யான செய்தியோ, அந்த மாதிரி
கண்ணேறு என்பது உண்டு அப்படின்னு வரக்கூடிய செய்திகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான். காரணம் என்ன? இந்த பவர் என்பது ஒரு ஆளை காலி பண்றதா இருந்தா அடிச்சு காலி பண்ணுங்க, குத்தி காலி பண்ணலாம், வேற ஏதாவது உபகரணங்களை வச்சு தாக்கலாம், அதனால பாதிப்பு ஏற்படுத்தலாமே ஒழிய அப்படி பார்த்தே எரிச்சிருவேன் அப்படின்றதுல அந்த சீரியல்ல தான் பார்த்திருப்போம். இங்க ஏதாவது நடக்குமா? சீரியல்ல தான் அப்படி பார்த்தவனே இப்படியே கண்ணுல இருந்து ஒரு பவர் போய் அப்படி எரிக்கிற மாதிரி காட்டுவான். அது படத்துக்கு வேணா ஒத்து வரலாம். இங்க நம்ம நிகழ்வு நடைமுறை வாழ்க்கைக்கு இது சரிப்பட்டு வருமா? அந்த மாதிரி எத்தனை பேரை எரிச்சா, எத்தனை பேரை கொன்னா. ஆனா ஒரு ஹதீஸ் அப்படியே வருது. இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். சஹில் என்பவர் என்ன செய்யறாருன்னா குளிக்க போறாரு. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஆனா செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. ஆனா இது அடிப்படை நிகழ்வுக்கும் குர்ஆனுக்கும் முரணாக இருக்கிறதுனால இதை நாம அதை மறுக்கிறோம். சஹில் என்பவர் குளிக்க போறாரு. குளிக்க போற நேரத்துல அவர் ஜிப்பாவை கிளட்டுறாரு. கிளட்டினா அவருடைய மேனி ரொம்ப வெண்மையா இருக்கு. ஆமீர் என்ற ஒரு சஹாபி என்ன செய்யறாரா, இதை பாக்குறாராம். பார்த்தா அவருடைய அந்த உடலினுடைய அழகுல இவர் மயங்கிடுறாரு. மயங்கிட்டு சொல்றாரு, ஒரு கன்னிப்பெண்ணுடைய உடம்ப கூட நான் இந்த மாதிரி ரசிச்சு பார்த்தது இல்ல அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே கண்ணுடைய எஃபெக்ட் அவருக்கு கடுமையான காய்ச்சல் பீடிக்கப்பட்டு அந்த இடத்துல அவர் உளுந்துடுறாரு. செய்தி வருது. அப்ப உளுந்தவனையும் இந்த செய்தியை ஆமீர் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. கண்ணு வச்ச ஆள் இருக்காரா இல்லையா, அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி சஹில நான் பார்த்தேன், அவருடைய உடம்பு அழகா இருந்துச்சு, இதை பார்த்துட்டு நான் சொல்லி இப்படி இது பண்ணவனையுமே அவர் அந்த இடத்துல உளுந்துட்டாரு, காய்ச்சலால் பீடிக்கப்பட்டாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹில்ட்ட இதை விசாரிச்சாங்க. அவர் கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சுட்டு சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர் நீங்க ஏன் கொலை செய்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம். அப்ப இந்த மாதிரி கொலை பண்றீங்களே, நீங்க அவங்களுக்காக பரக்கத்துக்காக நீங்க கேட்டிருக்க கூடாதா? ஏன் இந்த மாதிரி பார்த்து ஆளை காலி பண்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, கண் திருஷ்டி என்பது உண்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி பார்க்கிறோம். இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி வருது. யார் இந்த மாதிரி கண்ணு வைக்கிறாங்களோ அந்த கண் திருஷ்டி போறதுக்கு இந்த கண்ணு வைக்கிறவரை குளிப்பாட்டணுமா, குளிப்பாட்டி இந்த தண்ணியை கொண்டு போய் அவர் மேல ஊத்துனாதான் அது போகணும். இன்னொன்னு வேற இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருப்பாங்களா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தண்ணி அள்ளி அவங்க தலையில ஊத்தி விட்டாங்க? இது சாத்தியப்படுமா? அப்போ நாளைக்கு எல்லாரும் நம்மள மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இங்க பாரு வச்சிருவேன் கண்ணு, நீ காலி ஆயிருவ அப்படின்னு மிரட்டினா என்ன ஆகும்? அப்ப இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அடிப்படை விஷயத்துக்கு அடிப்படை கொள்கைக்கு முரணாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. எதனால சூனியம் சிறுக்குன்னு சொல்றோம்? சூனியத்தை நம்புனா அது சிறுக்குன்னு ஏன் சொல்றோம்? இங்க இருந்து பார்த்தே ஆளை காலி பண்ணிடலாம், இங்க உட்கார்ந்துகிட்டு அங்க உள்ளவனை காலி பண்ணலாம், எந்த உபகரணமும் தேவையில்லை, சிறுக்குன்னு சொல்றோமா இல்லையா? அதுக்கு இந்த கண்ணேருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது, ரெண்டும் ஈக்குவல் தான். இங்க இருந்து ஏதாவது ஒரு பொம்மையுமே குத்தி காலி பண்ற மாதிரி நான் இப்படி பார்த்தாலே காலி ஆயிருவேன் அப்படின்னு நம்புறது, இது அல்லாஹ்வினுடைய சக்தியை நமக்கு வர வைக்கிறதா, நமக்கு இருக்கிறதா ஒருத்தர் நம்பும் பொழுது இணை வைக்கிறதுன்ற ஒரு பெரும் பாவத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும். அந்த அடிப்படையில இது போன்ற மூட நம்பிக்கையை விட்டும் நாம விலகி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த சரியான முறையில நாம பயணித்து மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.